மாயிகா தேசிய மகளிர் பிரிவின் தலைவியாக ஜோஹர் கமலா சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நல்லத்தம்பி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2024-2027 தவணைக்கான பதவிக்கு தன்னை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சரஸ்வதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். புது முகங்களுக்கு வழிவிடும் வகையில் மோகனா முனியாண்டி இம்முறை மகளிர் தலைவி பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடவில்லை. இவ்வேளையில் மகளிர் பிரிவின் துணை தலைவியாக டாக்டர் தனலட்சுமியும் போட்டியின்றி வெற்றி பெற்றார். இளைஞர் பிரிவு தலைவர் பதவிக்கும் போட்டி ஏற்படவில்லை. இதையடுத்து அரவிந்த் கிருஷ்ணன் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டார். நடப்பு தலைவரும் ஜோஹர் தெங்காரு சட்டமன்ற உறுப்பினருமான ரவீன்குமார் இம்முறை போட்டியிடவில்லை. மாயிகா புத்ரா பிரிவின் புதிய தலைவராக சதீஷ்குமார் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். எனினும் புத்ரி பிரிவின் தலைவி பதவிக்கு தீபா சோலமலை, ரவீனா ஸ்ரீ வித்யா இருவருக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இளைஞர், மகளிர், புத்ரா, புத்ரி பிரிவுகளுக்கான வேட்புமனு தாக்கல் மாயிகா தலைமையகத்தில் நிறைவடைந்த போது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் அம்முடிவுகளை அறிவித்தார்.